ஒரு பெரிய பணக்காரர். ஆனா அவருக்கு அடிக்கடி தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி. எவ்வளவோ செலவு பண்ணியாச்சு, பார்க்காத டாக்டரே இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் அவருக்கு தலைவலி குணமாகவே இல்லை. ஒரு சில நாள் கழிச்சு அந்த ஊருக்கு ஒரு 5 ரூபாய் டாக்டர் வந்தாராம். அந்த ஊர்ல நிறைய பேரு அவருடைய வைத்தியத்தால குணமாகறாங்க. இந்த செய்தியை அந்த பணக்காரர் கிட்ட வந்து சொன்னதும், எவ்வளவோ லட்சக்கணக்குல நான் செலவு பண்ணிருப்பேன், வெறும் இந்த 5 ரூபாய் டாக்டரால எனக்கு சரியாக போகுது அப்படின்னு ஏளனமா நினைச்சாராம். ஆனா கூட இருந்தவங்களும் ஒரே ஒரு முறையாவது இதை முயற்சி செஞ்சு பாருங்களேன்னு சொல்ல, சரின்னு அரகர மனசோட ஒத்துக்கிட்ட அந்த பணக்காரரோ அவரை வீட்டுக்கு வர சொல்லி வைத்தியம் பார்க்க, அந்த 5 ரூபாய் டாக்டரோ நினைக்கிற மாதிரி பெருசா ஒன்னும் இல்ல, இதை குணப்படுத்த ஒரு சிறிய எளிமையான வழி இருக்கு. நீங்க பாக்குற எந்த காட்சியா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் அது பச்சை நிறத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. உடனே தன் வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்கள்லயும் எல்லா சுவர்களிலும் பச்சை வண்ணத்தை தீட்ட சொல்லிட்டாரு. என்ன ஆச்சரியம், அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலைவலி சரியாயி ஓரளவு குணமாயிட்டாரு. ஆனா இப்போ வீட்டை விட்டு வெளியே போகணுமே, ஆனா அதுக்கும் பல லட்சம் செலவு பண்றாரு. தான் போகிற வழி எங்கிலும் பச்சை வண்ணம், முக்கியமா தான் பாக்குற நபர்கள் மேலயும் பணத்தை கொடுத்து பச்சை வண்ணத்தை அடிக்க சொல்றாரு. அப்புறம் இந்த ஆடு மாடு கோழி நாயின்னு அந்த விலங்குகளை கூட வெட்டி வைக்கல. கொஞ்ச நாள் ஆகுது, அந்த 5 ரூபாய் டாக்டரும் அந்த பணக்காரரை பார்க்க வராரு. அவருக்கும் பச்சை வண்ணத்தை பூசி அந்த பணக்காரரை பார்க்க அனுப்புறாங்க. அதிர்ந்து போன டாக்டர் அந்த பணக்காரரை பார்த்து, நீங்க இப்படி லட்ச லட்சமா செலவு பண்ணாம ஒரு 100 ரூபாய் கண்ணாடி வாங்கி உங்க கண்ணுல மாட்டி இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே, உங்களால முழுமையா இந்த உலகத்துக்கு பச்சை வண்ணத்தை அடிக்க முடியுமான்னு கேட்டாரு. இந்த கதையை கேட்கும் போது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சுல. ஆனா நம்மள பல பேரு இப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்துல நான் பழகுற பாக்குற பேசுற நபர்களை எல்லாம் எப்படியாவது எனக்கு ஏத்த மாதிரி மாத்திடணும் ரொம்பவே போராடுவோம். ஆனா திருந்த வேண்டியது அவங்க இல்ல, நான் தான் அப்படின்னு நினைக்கணும்.